ஹே காய்ஸ், இப்போ ஜாயின் ஸ்டுடியோ ஆட்டோமேஷனில் எப்படி C# கோடு இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். C# கோடு இன்சர்ட் பண்ணுறதுக்காக நம்ம மேக்ரோஸ் யூஸ் பண்ணணும். இங்கே போய் மேக்ரோ ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம், இல்லை உங்கள் கீபோர்டில் Ctrl 9 கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் டயலாக்னு ட்ரை பண்ணுவோம். இப்போ நான் கீபோர்டில் Ctrl 9 கொடுக்குறேன் ஒரு மேக்ரோ கிரியேட் பண்ணுறதுக்காக. இங்கே system.datetime.nowன்னு டைப் பண்ணுவோம். இப்போ இந்த ஆட்டோமேஷனை ரன் பண்ணுவோம். ஓகே, நம்மளுக்கு இப்போது சிஸ்டமோட டேட் அண்ட் டைம் ஒரு டயலாக் பாக்ஸில் டிஸ்பிளே பண்ணுது. இதே நமக்கு ஒரு ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்மேட்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுவோம். ஃபார்மேட் ஈக்குவல்ஸ் டு YYY ##MM##DD. இங்கே போயிட்டு .toStringன்னு கொடுங்க. ஃபார்மேட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுவோம். இதை ரன் பண்ணி பார்ப்போம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ டேட் அண்ட் டைம் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் நமக்காக டிஸ்பிளே பண்ணுது. இப்படி தான் ஒரு பேசிக் C# கோடை ஒரு ஜாயிண்ட் ஆட்டோமேஷனில் ரன் பண்ணலாம். இது டுட்டோரியலுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தேங்க்யூ.